வணக்கம் மக்களே, டயலரைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோன்றத விட நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக் பிலாசபி பத்தி பேசக்கூடிய பாட்காஸ்ட் ஆன இந்த பாட்காஸ்ட்ல லைக் இப்போ டீப் சீக் அண்ட் சாட் ஜிபிடி இந்த ரெண்டு கான்வோவும் வந்து ரொம்ப பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்ம ஏஐ அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய ரோல் வந்து இந்த சொசைட்டில பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 ஏஐஸ். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல சாட்ஜிபிடியில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்ல பாப்பப் ஆகி இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எங்கெல்லாம் ஆரிஜினேட் ஆச்சு அண்ட் அதோட பர்பஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு அண்ட் அதோட எஃபிஷியன்சி எந்த அளவு இருக்கு அப்படின்றதான் இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் பிரதிகாந்தராஜ் அண்ட் திஸ் இஸ் ஜெகதீஷ் குமார். ஸோ ஜெகதீஷ், சொல்லுங்க, நீங்க வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு ஒர்க், ஈவன் ஒரு சிங்கிள் ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணோம்னாலும் நம்ம இப்பெல்லாம் வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்றதை விட்டுட்டு, மேனுவலா எழுதுறதை விட்டுட்டு, ஒரு சிங்கிள் பர்த்டே விஷஸ் அனுப்பணும்னா கூட நம்ம சாட் ஜிபிடி போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கன்வே திஸ் மெசேஜ் இன் 2 lines 3 lines அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட் போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஐயோட யூசேஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ நம்ம எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம வந்து மெயினா நம்ம செய்யாம அதை ஈஸியாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ கிட்ட கொடுக்குறோம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஏஐ யூசேஜ் வந்து இப்போ பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த 21st centuryல. ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஜென்சி டேர்ம்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்ம கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு வேலை பண்ண மாட்டோம்ன்றது நமக்கே தெரியும், நம்ம உணர்ந்துட்டோம் அதை. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம அது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு மெயினானது டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் டைம் இருக்காதான் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஏஐ பக்கம் திரும்பி அதோட ஒர்க்க வந்து நம்ம கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அதை பார்த்து ஃபியர் பண்றோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வேலையை பார்த்து. ஏன்னா நோ மேட்டர் வாட் டாஸ்க் இஸ் பீங் ப்ரொவைடட் ஃபார் அஸ், நம்ம அதை வந்து ஒரு கரெக்டான ஸ்டான்ஸ் எடுத்து நம்ம அதை கரெக்டா அப்ரோச் பண்ண மாட்டோம்ன்றது வந்து we should like anticipate and we should think about that. Sure. அண்ட் இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணாலும் இந்த ஏஐ எப்ப பூம் ஆச்சு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லைக் 2013ல இருந்தே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து லைக் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அதை பில்ட் பண்றதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில லைக் நம்ம இப்போ பேசிக்கிறோம்ல, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், லைக் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆட்டோ ட்ரைனிங். அதாவது ஒரு மிஷினை வந்து ஒரு சில எக்ஸிஸ்டிங் ஃபீட்ஸை வந்து கொடுத்து இந்த மாதிரியான ஃபீட் வந்தா இது அவுட்புட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிஷினை வந்து ட்ரைன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் மிஷின் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு மிஷினை வந்து ட்ரைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து 2013 வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது ஆரம்பிச்சு வந்துட்டு பிறகு நம்ம இந்த ஏஐயோட அறிமுகத்தை வந்து எதன் மூலமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2022 நவம்பர் 30 யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் இதை வந்து யாரெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாம் ஆல்ட்மன் அண்ட் கிரேக் ப்ராக்மேன், எலான் மஸ்க் அண்ட் சட்கேவர் அண்ட் ஜான் ஸ்கல்மன் அண்ட் ஓசிக் ஜோரெம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரோட மேஜர் கான்ட்ரிபியூஷனோட சாட் ஜிபிடி வந்து நவம்பர் 30 2022 வந்து லான்ச் ஆகுது. அண்ட் தென் இது பலருக்கும் வந்து யூஸ் பண்ண தெரியாம இருந்து அண்ட் இப்ப ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் ஒரு 1 or 2 yearsல வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து சாட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சாட் ஜிபிடி மக்கள் எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதோட ரோல் எந்த அளவுக்கு சொசைட்டில இருக்கு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ மெயினா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பா எதனால நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, கோவிடால தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம எல்லாருமே. அதனால அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ன்றதே வந்து டியூரிங் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் தான் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு நமக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இவால்வ் ஆகிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் we had Google Meet, obviously, to serve as a online platform for us to interact with our peers and as well as our teachers, to make a learning, right? So after that, we don't depend on teachers and we don't depend on books right now. So whatever the knowledge that we want to acquire is actually is provided by the AI. கண்டிப்பா இனிஷியலி இந்த சாட் ஜிபிடி வந்த காலத்துல வந்து இட் வாஸ் லைக் பார்ஷியலி ரீப்ளேசிங் our jobs and our works. When the days passed by,
நம்மளோட அதிகமான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சாட்ஜிபிடி அண்ட் இந்த ஏஐயோட டூல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஈவன் இன்க்ளூடிங் நம்ம காலேஜஸ்லயும் நம்ம இருந்தாலும் நம்ம காலேஜஸ்ல ஒரு சில கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அங்க வந்து ஒரு சில பிபிடியோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரிப்போர்ட்டோ வந்து ரெடி பண்ண சொல்றாங்கன்னா, ஸோ அந்த ஒர்க் மொத்தமே வந்து நம்ம ஏஐ மேல வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும். ஸோ இந்த வகையில போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்த சாட்ஜிபிடி 4 and 4o பத்தியும் அண்ட் நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். லைக் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐல இமேஜ்ல இருந்து வீடியோல இருந்து ஒரு வாய்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஏஐ மூலியமாவே நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி சொல்லப்படுற ஜென் ஏஐல டெவலப் ஆகி ட்ரெயின் பண்ண மாடலான DALL-E 3 அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்கு, இதுல என்ன டீமெரிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லிடுங்க. பிகாஸ் நம்ம நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல. ஃபார் த ரீசன்ட் டைம்ஸ் யூ ஆர் ஃபேசிங் தட் some of the actresses were being falsely portrayed by the deep fake videos and so on. So இதோட பாசிட்டிவ் கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். அது வந்து ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு புக்கா இருக்கலாம், இல்லை ஆப்வியஸ்லி ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர் எனி சார்ட் ஆஃப் ஏஐயாகவும் இருக்கலாம். ஸோ as the saying goes, you know, when the sun rises it has to go down. எது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டாலும் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். ஸோ அது ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆனிமலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், அண்ட் ஆப்வியஸ்லியாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஏஐ வந்து even though it can act on its own, ஏன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம சொல்றது. even though it can act on its own, நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம அதை மிஸ்யூஸ் பண்றதுனால தானே நமக்கு அந்த கான்சிக்வன்சஸ்ன்றது ஃபர்ஸ்டாவே வருது. ஸோ த பெர்செப்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் தி ஏஐ இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ நம்மளுடைய தாட்ஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி பண்றதுனால அதை ப்ரோஸாக கொண்டு போகலாம், தப்பாக அலைன் பண்ணி கொண்டு போனால் அது காணாதான் தான் போய் முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி when they are being badly portrayed, no matter who they are, when they're being badly portrayed, அது ஏஐக்கு தெரியாது இல்லையா. அது வந்து அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க என்ன சொந்தக்காரங்களா அவங்க ஃப்ரெண்டான கூட தெரியாது. அது வந்து அதுக்கு கொடுத்த வேலையை, அதுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எந்த விதத்துல அதை ஏத்துக்கிறோம், எந்த விதத்துல நம்ம அதை வந்து பயன்படுத்துறோன்றதை பொறுத்து தான் it can turn into a pro or it can turn into a con. Yeah, sure. ஜெகஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா. நம்ம எப்படி அதை வந்து லைக் அதை அணுகுறோம், அந்த அணுகுமுறை தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க, அதானே? when stepping on to the next AI, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 AIs லிஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம பிரபலமா பேசிட்டு இருக்க, அதாவது திஸ் வர்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அப்படியேப்பட்ட ஒரு ஏஐ மாடல் தட் இஸ் கால்ட் அஸ் DeepSeek AI. அண்ட் இதை வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய, இது சாட்ஜிபிடி வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணி லைக் இதை வந்து ட்ரைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் சோ ஃபார் இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆப் DeepSeek AI அப்படின்றது வந்து இது 2023 ஜூலைல வந்து CEO லியாங் வென்ஃபங் அப்படின்றவங்க வந்து லைக் அவங்க தலைமையில டெவலப் பண்ணி இதை வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் அட் த பிரசன்ட் அந்த டைம்ல ஜூலை 2023ல வந்து பாத்தீங்கன்னா இதோட வரவேற்பு வந்து குறைவா தான் இருக்கு. அண்ட் சைனீஸ் பீப்புள் மட்டும் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் யூனோ தட் சைனால வந்து நிறைய ஃபாரின் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைனால இருக்கக்கூடிய நியூஸ் வந்து சைனா தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படின்றதும் வந்து அவங்களோட ஒரு கருப்புள்ளியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாட்ஜிபிடிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராப்பரான டேட்டாபேஸ் எதுவும் இல்லாதனால இந்த DeepSeek எவால்வ் ஆனப்ப சைனீஸ் பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த DeepSeek AIல பாசிட்டிவா என்ன கான்செப்ட் வந்து சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சாட்ஜிபிடி இருக்குல்ல, ஸோ அந்த சாட்ஜிபிடியை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு $10 million வந்து செலவு பண்ணாங்களாம் இந்த மாடல். அதாவது சாட்ஜிபிடி 4 வரைக்கும் வந்ததுக்கு வந்து $10 million வந்து செலவு பண்ணி தான் இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வெறும் $6 million வந்து இந்த DeepSeek AI வந்து ட்ரெயின் பண்ணி முடிச்சதாகவும், ஸோ அப்படி பார்க்கும்போது இது காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் நல்ல ரிசல்ட்ஸையும் வந்து நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் பல மீம்ஸ் தான் வந்து கொஞ்ச நாள்ல வந்து சைனீஸ் ஆப் சாட்ஜிபிடியோட மோகத்தை வந்து போக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ DeepSeek நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரையும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அதை ஃபுல்லாக தரோவா அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும்
நான் மெயினா எதுக்காக நான் அதை பயன்படுத்துவேன்னா, நீங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட வேலைகளை சுலபமாக்க, நம்மளுடைய ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக்க, டைமை சேவ் பண்ண அப்படின்றது காரணத்துக்காக நான் வந்து ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து ஆப்வியஸா நமக்கு எல்லாருக்குமே வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல வீட்டுல கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பல சொல்யூஷன் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அதுக்கு மறுபடியும் கவுண்டர் கொஸ்டின் வரும்ன்றதுனால கூகுள்லயே வந்து சரியான ஆன்சர் கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம கூகுள்ல சர்ச் பண்ணி கரெக்டான ரிசோர்ஸ்ல இருந்து நம்மளோட சொல்யூஷன் ரொம்ப கஷ்டமாவே இருக்குல்ல. ஆனா கூகுள் போய் சொல்ல மாட்டா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, கூகுளுமே வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் எனிவேஸ், நம்ம வந்து யூஸ் பண்றதை பொறுத்துதான் எந்த ஒரு இன்டர்ஃபேஸுமே வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும் போது நான் மெயினான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, அதோட இன்டர்ஃபேஸ். ஸோ டீப் சீக் வந்து இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இட் ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ. இன் மை பர்சனல் ஒப்பீனியன், ஐ திங்க் தட். அண்ட் இன் அடிஷன் டு தட், இப்போ நான் வந்து எதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன்றதை நான் சொல்றேன். நான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து கொடுத்தாங்க எனக்கு. என்ன கொஸ்டின்? ஜெனரல் கொஸ்டின் கொடுத்திருந்தா நானே ஆன்சர் பண்ணிருப்பேனே. அப்படி இல்லை. என்ன கொஸ்டின்? கோடிங் கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. பைத்தான் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, சி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, C++ கொடுத்துட்டாங்க. அதுல வந்து சியும் கலந்து C++ இல்லாம நான் ஒண்ணு யோசிச்சு அங்க ஒண்ணு கொடுத்திருந்தேன் நான். சரி, அதனால நான் என்ன பண்ணேன், டீப் சீக்ல போட்டேன். கோட் வந்தது. நம்பிக்கையோட அதை போஸ்ட் பண்ணி ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் எரர் அடிச்சது. சரி, நம்ம மறுபடியும் அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பண்ணுவோமே நானே யோசிச்சு பண்ணேன். அப்பயும் எரர் அடிச்சது. சரி, மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுத்து பார்ப்போம். 2 தடவை கொடுப்போம், 3 தடவை கொடுப்போம், வரல. 10வது தடவை கொடுத்தா கரெக்டா வந்தது. அதுக்குள்ள டியூவும் முடிஞ்சது. 10 மார்க் அவுட். அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஜிபிடியே ஒரு 2-3 ப்ராம்ப்ட்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. நான் சாட் ஜிபிடியை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இப்போ பரவாயில்ல, நம்பிக்கை வைப்போம் டீப் சீக் மேல, இன்னும் கொண்டு வருவாங்கன்றது. ஆமா, இன்னொரு क्वेश्चंस வந்து வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ நீங்க உங்களோட பிராக்டிகல் எக்ஸாம்ல ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்களா? எப்படி அந்த 10 மார்க் போச்சு? எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம்ல சாஃப்ட்வேரே கேட்கல. அதுல நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஓ ஃபைன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு கொடுத்த ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் அசஸ்மெண்ட்ல நீங்க யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுவா இருக்கு. ஆமா. ஓகே ஃபைன். ஸோ டீப் சீக்கை பொறுத்த வரைக்கும் லைக் அவர் சொன்ன மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் சாட் ஜிபிடி இஸ் பெட்டர் அண்ட் அதோட இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு, எனக்கு யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு. டீப் சீக்ல வந்து கொஞ்சம் லைக் நம்ம அதை யூஸ் பண்ணி பழகிட்டதுனாலவோ என்னவோ தெரியல, இட் சீம்ஸ் டு பி ஹார்ட் ஃபார் சம் சப்செட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒரு ட்ராபேக் இருக்கு. அண்ட் தென் இவர் சொன்ன மாதிரி அதிகமான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதாவது வந்து டெக்னிக்கலான அந்த கோடிங் வித்தவுட் எரர் ஃப்ரீயான கோட்ஸ்லாம் வந்து நம்ம ரெக்வயர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து சொல்லியாகக்கூடிய ஒரு பாயிண்ட். அண்ட் தென்